ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லைலா. சிதம்பரத்துக்கு எங்கள் ஆயா வீட்டுக்கு போகிறோம். ஆயானா எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா பாட்டி. அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க காய்கறிலாம் விளைய வைப்பாங்க. அப்போ நாங்கள் போகிறப்ப சொரக்காய் இருந்தது. அந்த சொரக்காவை போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் பீர்க்கங்காயை பார்க்க போனால் பீர்க்கங்காயை எடுத்து குழம்பு வச்சிட்டாங்க போல இருக்குது. சரி, என் புள்ள அந்த பிஞ்சை பறித்து விளாட ஆரம்பிச்சிட்டான். நானும் இந்த பீர்க்கங்காய் 2 வீட்டில் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு 2 பறித்து இன்னும் சொரக்காய் கூட்டு செய்யலான்னு பறிச்சிட்டோம். அவன் பார்த்தா தம்பி மாடுக்கிட்ட விளாட ஆரம்பிச்சிட்டான். நான் தான் மாடுக்கு சாப்பாடு கொடுப்பேன்ட்டு அந்த வக்கீல் எடுத்துகிட்டு போய் மாடு வாயில் ஊட்ட ஆரம்பிச்சிட்டான். அது இவனை பார்த்துட்டு பயந்துட்டு போடுது பின்னாடி. அப்புறம் இது சாப்பிட்லன்ட்டு வந்துட்டான். சரி, ஆயா தாத்தாவும் மாட்டு கொட்டாயை க்ளீன் பண்ணிகிட்டு க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அப்படியே கொல்லிக்கு போகலான்னு நாங்கள் கொல்லிக்கு போகிற வழியில் புளியங்காய் மரத்தை பார்த்தோம். நிறைய புளியங்காயாக காய்ச்சி இருந்தது. அப்படியே நாங்கள் ஒன்று பறித்து நான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டோன்னா புளிப்பாக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சரி கொடுத்தா அவர் வேணான்ட்டார், எனக்கு பழம்தான் பிடிக்கும்னு. நம்ம விடுவோம்மா, வீட்டுக்காரர் எப்படியும் சாப்பிட தான் விடுவோம். இந்தா ஒன்று சாப்பிட்டு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நான் எப்போயும் பொங்கலுக்கு தான் வருவோம். எங்கள் வீட்டுக்காரர் வெளியே இருக்கிறனால எங்களால் வர முடியல. அதனால சரி இப்போயாச்சும் போய் ஆயா தாத்தா பார்த்துட்டு வரலான்னு நான் கூப்பிட்டேன். சரி வந்துட்டாங்க. இது ஃபுல்லாக ஆயா கொல்லி தான், எள்ளு போட்டிருக்காங்க. அது இன்னும் மழை பெஞ்சனால அது எல்லாம் சாஞ்சு போயிருக்குது. இன்னும் அறுவடை பண்ணாமல் இருக்காங்க. இதான் நம்ம மோட்ரு கொட்டாய். அங்கே போனோன்னா டிசம்பர் செடி மாரி ஒன்று இருந்தது. சரின்னு போய் பறிக்கலான்னு போனால் அது முள்ளாக இருக்குது, முள்ளு செடி போல் இருக்குது. எனக்கு தெரியாது. அதில் போய் நானும் தம்பி குத்து வாங்கிட்டு சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சிதம்பரம் வந்ததுக்குன்னு போனால் சிதம்பரம் சைடு கூட்டமாக இருந்தது. கோயில் ஃபுல்லாக குழந்தைய வச்சுட்டு சமாளிக்க முடியாது. அதனால் ஹோட்டலுக்கே கூப்பிட்டு போயிட்டோம். மதியம் ஆயிடுச்சு. அங்கே இவன் ஃப்ரிட்ஜில் இருக்க ஜூஸை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் அவனுக்கு கொடுக்க முடியாது. சமாதானம் பண்ணி அப்படியே இவனை சாப்பிட வச்சிட்டோம். அப்படியே நாங்கள் சில்வர் பீச்சு கடலூருக்கு போகலான்னு பார்த்தா நாங்கள் இருட்டில் தெரியல, பேசிக்கிட்டே அப்படியே நாங்கள் வந்துட்டோம். சரி வந்ததுக்கு பாண்டி பீச்சுக்காச்சும் போயிடுவோன்ட்டு போயாச்சு. அங்கே போனால் என் பிள்ளை ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டு பெரியவங்க விளாட்ற லைட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே போய் ஒட்டானம் பிடிச்சிட்டு சரி எப்படியோ வாங்கி கொடுத்துட்டான். அது அவனுக்கு கூட தெரில, அவங்க அப்பா தான் விட்டுட்டு இருந்தாங்க பார்க்கத்து தரேன்னு. இவன் நானே பண்ணுறேன்ப்பான்னு சொன்னான். வேணாப்பா அவனுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே இவன் கேட்கல. சரின்ட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போய் ஸ்வீட் கார்ன் எங்கள் வீட்டுக்காருக்கு தம்பிக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு எப்பயுமே பானிபூரி வாங்குவோம். அதனால் நாங்கள் பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு லேட் ஆகிடுச்சி. அதனால் வீட்டுக்கு போகிற வழியில் ஹோட்டலில் போய் 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தம்பிக்கு வீட்டில் பசங்களுக்கு வீட்டில் மாவு இருக்குது, அதனால மாவு ஊற்றிக்கலான்னு வீட்டுக்கு